குழந்தைய பிறந்ததுக்கப்புறம் என் தாய் தந்தை இருக்காங்க. இப்போ நான் என்னை எடுத்துக்கங்க. இப்போ எனக்கு வந்து நான் பிறந்துட்டேன். நான் பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு என் ஜாதகம் தான் பேசுமா, இல்லை எனக்கு ஒரு குழந்தைய பிறந்துச்சுன்னா அது ஜாதகம் தான் எனக்கு பேசுமா, இல்லை என்னோட சுய ஜாதகம் தான் பேசுமா? இல்லை நம்ம வந்து எதுவும் பாதிப்புகள் ஏற்படுமா அந்த பிள்ளைகளுடைய ஜாதக அமைப்புகள்? இல்லை நம்ம ஜெயசாதகம் தான் பேசும் ஃபஸ்ட்டு. பட் நம்ம குழந்தை எப்படி பிறக்க போகுது, என்ன நடக்க போகுது என்னங்கிறது நம்ம ஜாதகத்தில் இருக்கும் ஒரு விஷயம். அதை தாண்டி இப்போ நம்ம தாய் தகப்பனா சூரியன் சந்திரனும் பாதிக்கப்பட்டு இருக்குன்னு வைங்களேன். அப்போ தாயாருக்கோ தந்தைக்கோ வந்து உடல்நலத்தில் ஒரு சில நல்லா இருந்தாலும் ஒரு சில பாதிப்பு கொடுக்கத்தான் செய்யும். அது ஒரு 10% 15% அது வாய்ப்பு உண்டு தான். அப்போ அந்த கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் பாதிக்கப்படாமல் நம்ம குழந்தை நம்ம ஜனனமாகி நமக்கு பிறக்குது அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது வந்து அது ஒரு 15% உண்டு தான், தவிர்த்திட முடியாது. 100% இருக்குது. சில பேர் குழந்தை பிறந்த உடனே தாய் தப்பை இறந்துருவாங்க, ஏதோ போயிடும், அது மாதிரிக்கெல்லாம் ஒரு தோஷங்கள்லாம் உள்ளதுலாம் இருக்குல்ல. அப்போ அதுவும் உண்டு. அது வந்து நமக்கு ஒரு 10% இருக்கும். அதுக்கு நம்ம ஜுவேசாதம் நம்ம பலம் வாய்ந்ததாக இருக்குன்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகும்னா நம்ம குடும்பத்தை வந்து பிரிஞ்சு எங்கிட்ட போய் நம்ம வேறு லைஃப் வேறு ஸ்டைலில் நம்ம வாழ்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம கிரகமும் நம்ம கிரகமும் நம்ம பாதிக்கப்பட்டிருந்து நம்ம குழந்தைகளும் ஒரு சரியான ஒரு சூரியன் சந்திரன் பாதிக்கப்பட்டு சரியான இது அமைப்பு இல்லாமல் பிறந்தாங்க அப்படின்னா அது நமக்கு வந்து அது சரியாக இருக்காது. அது வந்து பெற்றோர்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அது நம்மளோட ஜாதகம் பலமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஓகே, ஆயுள் பங்கு வராத அளவுக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓகே. இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து அதில் எச்சரிக்கையாக இருக்கணும்.